அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராகி சேமியா தாங்க செய்ய போகிறோம். காரமாக தாளித்து விட போகிறோம். இதுக்கு வந்து சாதாரணமாக பச்சை தண்ணி தாங்க வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு இந்த பேக்கெட் ஃபுல்லாக போட்டு அது ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே வந்து எடுத்து வடித்து விட்ருங்க. கம்ப்ளீட்டாக வடித்து விட்ருங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தா சொதன்னு தண்ணி கோத்துரும். அதனால் 2 நிமிஷம் போதும். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதை மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு இட்லி கொப்பரை அதில் நீங்கள் வேக வச்சாலும் சரி. நான் வந்து அப்படியே சும்மா அந்த வடை சட்டியில் வச்சு அடியில் ஒரு தட்டை போட்டுட்டு, அந்த தட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஸ்டாண்டு கூட போட்டுக்கலாம். நான் அந்த இட்லி தட்டு அடியில் போட்டுட்டு மேலே ஒரு பிளேட்டில் இதை அள்ளி வச்சு அப்படியே மூடியை போட்டு வேக வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அது வெந்துடும். இடையில நீங்கள் செக் பண்ணணுன்னா ஒரு கரண்டி காம்போ ஸ்பூன் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியாக நல்லா வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த குட்டி குட்டி கிண்ணங்கள்லங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் நான் வச்சு அடுக்கி வச்சுருக்கிறேன். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நான் வச்சுட்டேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் 2 கலர் பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அடுத்தடுத்து போட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்ச பிறகு அப்புறம் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போடணும். கடலைப்பருப்பு அதெல்லாம் வேகணும் சரிங்களா. அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை இருக்குது, அதனால் அதை ஃபைனலாக போட்டுக்கலான்னு. இதில் உப்பு போட்டு கிளறியாச்சுங்க. கிண்டி வதக்கினதும் இதை வந்து அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து அது அப்படியே கிளறிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அப்படியே கொட்டிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அதை உதுத்து விட்டுட்டு சிந்தாமல் கொட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாமே சமமாக கலந்து விட்டுட்டு திரும்ப ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்புறம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு நிப்பாட்டினீங்கன்னா சூப்பரான ஒரு ராகி சேமியாங்க. ரொம்ப அயன் நல்லாயிருக்கும், கால்சியம் நிறையா இருக்குது. அதனால் நம்ம ரைஸ் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய சிறுதானியங்கள், நவதானியங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சமையலில் சேர்த்துக்குங்க. சாப்பாடாகவோ டிஃபனாகவோ ஏதாவது செஞ்சு எடுத்துக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இது கிச்சனில் லைட்டு வெளிச்சத்தில் ஒன்றும் ஒரு நேரம் ஒரு கலர் மாறுங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் வடை சட்டியில் இருக்கிறப்ப இப்படி இருக்குதா, அடுத்து அதே கிச்சனில் பவுலில் மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். இதே ஹாலுக்கு தூக்கிட்டு போனேன்னா அடுத்து ஒரு கலர் தெரியும். போட்டு எடுப்பேன். சில நேரம் 3 லைட்டை மறந்துட்டு போட்டுட்டேன்னா அப்போ கலர் வேரியேஷன் இருக்கலாம். பட் சில நேரம் கரண்ட் போச்சுன்னா கூட கலர் வேரியேஷன் இருக்கலாம். ஆனால் எனக்கு சில நேரம் அப்படி ஆச்சரியமாக தான் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மாற்றும் போது அது கலர் இவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.